உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் குஷி குஷி அழக்கூடாதுமா. நான் இருக்கல, நான் பாட்டிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் உங்களை திரும்ப விட்டு கூட்டு வரேன். பட் நீ ஒரு வேலை செய்யணும், ஓகே? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை செய்வல்ல. எங்க பாரு குஷி, எனக்கு நல்லா தெரியும் நீ ரொம்ப ஸ்மார்ட், நீ ரொம்ப ரெஸ்பான்சிபிள். ஆனா இன்னைக்கு நீ அதை எல்லாருக்கும் முன்னாடி ப்ரூவ் பண்ணணும். எங்க பாரு குஷி, நீ உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அப்போ ராதா தான் உன் கூட இருப்பா, உன்னை பத்திரமா பாத்துப்பா. இப்ப நீயும் அதை தான் பண்ணணும். நான் பாட்டிக்கிட்ட போறேன், சரியா? ஆனா நீ ராதா கூட தான் இருக்கணும். ஒரு செகண்ட் கூட நீ அவளை விட்டு போக கூடாது. ஒருவேளை ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணு, ஓகே? போன் இருக்குல்ல உன்கிட்ட? பேட்டரி இருக்காரு பாரு. இங்க பாரு, பேட்டரி ஃபுல் சார்ஜ்ல இருக்கு. இங்க பாரு, உனக்கு ஏதாவது விசித்திரமா தெரிஞ்சதுன்னா, ஏதாவது தப்பா தெரிஞ்சதுன்னா எனக்கு உடனே கால் பண்ணு. அப்புறம் குஷி, டாக்டர் தவிர அந்த ரூம்குள்ள யாரையும் போக விடாத. யாருமே, புரியுதா? யாருமே போக கூடாது. ப்ராமிஸ் மீ. ப்ராமிஸ். நான் போய் பாட்டியை கூட்டு வந்துடுறேன், ஓகே குஷி? மோகன், நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. ராதாவை நான் என் தங்கச்சியா தான் நினைச்சிருக்கேன். என் உயிருக்கு மேல அவளை நான் நல்லா பார்த்துப்பேன் மோகன். அவளை நான் பாத்துக்காம வேற யாரு பாத்துப்பாங்களா? ஆமா மோகன், நீ ராதாவை பத்தி எதுவும் கவலைப்படாத. நான் ராதா கூட தான் இருப்பேன். அவளுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். குஷி நானும் இங்கேயே இருக்கோம். நீ சீக்கிரமா போய் அத்தையை எப்படியாவது கூட்டிட்டு வா. நீ பாத்துக்கோ, நான் வந்துடுறேன் குஷி. வா வாமா, உள்ள போலாம். மோகன் பண்ணத பாத்தியா? இவனோட அம்மா அங்க ஜெயில களிய திங்க போறா. ஆனா இப்பவும் இவன் ராதா ராதான்னே புலம்பிக்கிட்டு இருக்கான். அடக்கடவுளே, இவனை எப்படி திருத்துறதுனே தெரியலையே. இவ்வளவு நாள் இவன் அம்மா அம்மா அம்மான்னு தானே புலம்பிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ அவளோட முந்தானையில இருந்து வெளியே வரவே மாட்டேங்கிறான். பரவாயில்ல, இருக்கட்டுமா. மோகன் என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும். ஆனா நாம நம்ம வேலையை செஞ்சுதான் ஆகணும். என் பிளானோட ஸ்டெப் 2 நான் முழுசா முடிச்சே ஆகணும். அது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மோகன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எதுவுமே நடக்கவே நடக்காத. மோகனோட மனசுல ராதா எந்த இடத்துல இருந்தாலும் அவளை அப்படியே அங்கிருந்து தூக்கி போட்டுருவேன். மோகனோட மனசுக்குள்ள ராதா மேல கண்டிப்பா விஷத்தை விதைப்பேன். ஒருவேளை ராதா இன்னைக்கு இங்க செத்தே போனாலும் அப்ப கூட மோகன் அவளோட பணத்தை சுமந்துக்கிட்டு போக மாட்டான். அவளுக்கு கொள்ளியும் வைக்க மாட்டான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.